இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Anu. Happy birthday to you. ஏண்டி அனு, நீ சுமனை கூப்பிடலையா என்ன? பாரு, அவ இல்லாம பார்ட்டி கலகட்டவே இல்ல, அமைதியா இருக்கு. அவளை கூப்பிட்டு இருந்தா பார்ட்டி கலகலப்பா இருந்திருக்கும். ஆனா அம்மா, நான் அவங்கள கூப்பிட்டு அவங்க ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்றது சரிதாம்மா. நம்ம தெருவுல யாரு வீட்டு விசேஷமா இருந்தாலும் சோமன் வந்து ஆடலன்னு வச்சுக்கோங்க, ஃபங்க்ஷனாவே இருக்காது. டேய், வழக்கமா பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்துருவாங்கடா. ஆனா இன்னைக்கு ஏன் வரலன்னு தெரியலையே. யாரா? டேய், அதான்டா சுமன் அண்ணி. அவங்க என்ன ஆடுவாங்க தெரியுமாடா உனக்கு? சத்தியமா சொல்ல சான்ஸே இல்லடா. கரெக்ட் தானே இவன் சொல்றது. அண்ணி ஆட்டத்தை பார்க்கணுமே, அவ்வளோ சூப்பரா ஆடுவாங்க. நான் உங்க ஃபேன் தெரியுமா உனக்கு? ஆமாமா, நீங்க சொல்றது சரிதான். அனு, நீ அண்ணிய கூப்பிடலையா? நான் கூப்பிட்டேன், ஆனா அவங்க ஏன் இன்னும் வரலன்னு எனக்கு தெரியல. இருங்க, ஃபோன் பண்ணி பாக்குறேன். அட, அண்ணியும் வந்துட்டாங்க. அதோ சுமன் வந்துட்டா. Happy birthday, Anu. Thank you so much, Annie. சுமன், சுமன், வந்துட்டியாப்பா நீ? சுமன் எங்கம்மா? அவ எங்கப்பா இங்க வீட்ல இருக்கா? அதான் பக்கத்துல சர்மாஜி இருக்கார்ல, அவங்க வீட்டுக்கு போயிருக்கா. அவங்க அனுவுக்கு இன்னைக்கு பர்த்டே. அனு மறுபடியும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டே இருந்தா. அதுவும் நம்ம சோமன், அவளுக்கு ஆட்டம் பாட்டம் இல்லனா இருக்க முடியாதே, அதான் கிளம்பிட்டா. நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கலாம்ல. சரிப்பா விடு, அதுக்கு என்ன. சரி, ஒண்ணு பண்ணு, நீ சீக்கிரம் ரெடி ஆகி அங்க கிளம்பி போ. சரியா சாப்பாட்டு நேரத்துக்கு போனா பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கும். நீ அங்க போப்பா. அப்புறம் சோமன் எனக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்கா, மறந்துடாத. சரி, நான் கிளம்பி போயிட்டு வரேன். நீ எப்படா வந்த?
பாரு அண்ணி செமையா ஆடுறாங்க, கலக்குறாங்க பாரு, கலக்குறாங்க. ஏய் அண்ணியோ டான்ஸ் வேற லெவல் கலக்குறாங்கடா. கமான் அண்ணி. பிரமாதம் அண்ணி, பிரமாதம். இப்பதான் ப்ரோக்ராமே களை கட்டுது. நல்லா இருமா, நல்லா இரு. ஓ வாவ். எவ்வளவு நல்லா ஆடுற, யார் கண்ணும் பற்றாம இருக்கட்டும். அட நீங்க எப்ப வந்தீங்க? நீ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தியே அப்பவே வந்துட்டேன். ஏன் இவ்ளோ லேட் பண்ணிட்டீங்க? பாருங்க கேக் கூட கட் பண்ணிட்டாங்க. எப்போ வந்தா என்ன? டேய் உனக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும்டா. உனக்கு அருமையான பொண்டாட்டி கிடைச்சிருக்காங்கடா. எல்லாரையும் நல்லா என்டர்டெயின் பண்ணாங்கடா. கொடுத்து வச்சோம்டா நீ. டேய் அவன் சொன்ன மாதிரி உண்மைதான்டா. நீ உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன்தான்டா. சரி வாடா சாப்பிடலாம். நீங்க போய் சாப்பிடுங்க, நான் வரேன். சரி சரி வாங்கடா போய் சாப்பிடலாம். வா வா. ஆனா நம்ம இன்னும் சாப்பிடவே இல்லையே. சாப்பாடு தானே, வா நான் கொடுக்குறேன். இருங்க சித்தி, நாங்க கிளம்புறோம். வரேன் சித்தி. என்னம்மா இது, சாப்பிட்டுட்டு போ. ஆனா ஆனா என்ன ஆச்சுங்க? நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. ஏன் இப்படி பண்றீங்க? என்னாச்சு? நீங்க 2 பேரும் இவ்ளோ சீக்கிரம் திரும்பி வந்துட்டீங்க? ஏன் பார்ட்டி முடிஞ்சிருச்சா என்ன? அது சரி, எனக்கு டிஃபன் எங்க? பார்ட்டி இன்னும் முடியல அத்தை. அதுக்குள்ள இவர் என்ன கூட்டிட்டு வந்துட்டாரு. இங்க பாரு சுமன், என் பேச்ச கவனமா கேளு. இன்னில இருந்து நீ எந்த பார்ட்டிலயும் டான்ஸ் ஆடக்கூடாது. ஏன் என்னாச்சு உங்களுக்கு? இதுல என்னங்க தப்பு இருக்கு? உங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கு டான்ஸ்னா எவ்வளவு பிடிக்கும்னு. அதனால தான் நான் கத்த கூட கத்துக்கிட்டேன். எனக்கு தெரியும் உனக்கு ஆடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா இதுக்கு அப்புறம் ஆடவே கூடாது. மத்தவங்க முன்னாடி ஆடக்கூடாது, மத்தவங்க பார்ட்டிலே ஆடக்கூடாது. அதான் ஏன்? அதுல என்ன தப்பு இருக்கு? அடியே நீ வேற வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. அவன் சொல்றதை தான் கொஞ்சம் கேட்டு தொலையேன். அது எப்படி? போதும், நான் சொல்லிட்டல நீ ஆடக்கூடாதுன்னு. நீ ஆடக்கூடாது, புரிஞ்சுதா? சோமன், ஏய் சோமன். சொல்லுங்க அத்தை. நான் இன்னைக்கு ஏகாதேசி விரதம் இருக்கிறேன். அத நீ மறந்துட்டியா என்ன? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு அத்தை. பழம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா அத்தை. பழம் எல்லாம் எனக்கு இப்ப வேண்டாம். முதல்ல எனக்கு சூடா ஒரு கிளாஸ் பால் கொண்டு வா. சரிங்க அத்தை. சோமன், ஏய் சோமன். ஒரு பாலை சூடு பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக்குறா பாரு. ஒரு டம்ளர் பால் தானே கேட்டேன். நீ தலையெழுத்து. இந்த மாதிரி ஒரு மருமக வந்து சேர்ந்திருக்கா. நான் தான் எந்திரிச்சு போகணும்னு நினைக்கிறேன். என்னடி ஆச்சு உனக்கு? அத்தை அது வந்து அறிவில்ல? பால் பொங்கி அடுப்பெல்லாம் ஊத்தி இருக்கு பாரு. உன்னோட இந்த டான்ஸ் பைத்தியத்தால இந்த வீட்டையே நீ நாசமாக்கி வைக்க போற போல இருக்கு. அஜித் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கான்ல. அப்ப கூட நீ திருந்த மாட்டியாடி? அஜித் வரட்டும், அவன் தான் உனக்கு சரியான ஆளு. வரட்டும். வேணாம் வேணாம் அத்தை, ப்ளீஸ் அத்தை. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒண்ணு நடந்துச்சு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. உன்னை ஏன் உங்க அம்மா அப்பா இப்படி வளர்த்து வச்சிருக்காங்க? ச்சே.
எப்படி இருக்க நிர்மலா? ஓ சுசீலா, வா 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 வா. நீ எப்படி இருக்க? உட்காரு. நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அதெல்லாம் நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. யாத்திரை முடிஞ்சு எப்ப வந்த? நான் நேத்தே வந்துட்டேன். அப்புறம் யாத்திரை எல்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. நீயும் கூட வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் வர வேண்டியவதான் சுசீலா. ஆனா என் நிலைமைய பாரு. இப்ப இதனால நான் எங்கேயுமே அதிகமா வர முடியறது இல்ல. சரி சரி, இந்த பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் இன்னைக்கு சாயந்தரம் சத்யநாராயண பூஜை வச்சிருக்கேன். 4 மணிக்கு பூஜை. நீங்க எல்லாரும் வந்துருங்க. வாங்க சித்தி. வணக்கம்மா, நல்லா இரு. நீயும் வந்துருமா, சத்யநாராயண பூஜை இருக்கு. சாப்பாடுல ஒண்ணும் சமைக்காத, பிரசாதம் இருக்கு. அட வேண்டாம் வேண்டாம் சுசீலா, அது இவளே சின்ன பொண்ணு, இவ அங்க வந்து என்ன பண்ண போறா? நிர்மலா, பூஜைக்கு எல்லாருமே வரலாம். சுமன் வரலன்னா பூஜை பூஜையாவே இருக்காது. வயசு பொண்ணுங்கெல்லாம் வரணும். அவங்க வந்தாதான் பூஜை களை கட்டும். அப்புறம் பூஜையில பாட்டு பாடுறதுக்கு மேலதானம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். சரி சரி, நான் கிளம்புறேன். நிறைய பேரை பார்க்கணும், அவங்கள எல்லாம் இன்வைட் பண்ணணும். நீங்க எல்லாரும் மறக்காம வந்துருங்க. சரி, போயிட்டு வாங்க அத்தை. ஏய் நில்லுடி, வரமாட்டேன்னு சொல்ல மாட்டியா? நான் எவ்வளவு சாக்கு சொல்லிட்டு இருந்தேன், அப்ப கூட உன் மண்டையில ஏறலையா? அவ முன்னாடி வாயை முடிக்கிட்டு நிக்கிற, வாயில என்ன கொலக்கட்டையா வச்சிருந்த? ஓடி உள்ள. சொல்லிட்டு வேற போயிருக்காளே, உன்னை கூட்டு போய் தானே ஆகணும். நான் சொல்ல போற விஷயத்த நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ. நீ அங்க போய் ஆடவே கூடாது. யாரு என்ன சொன்னாலும் சரி, ஏதாவது காரணம் சொல்லிக்கோ. ஆனா ஆட மட்டும் கூடாது. நான் சொல்றது புரியுதா உனக்கு? சரிங்க அத்தை. சரி, இப்ப போ. சொல்லுங்க, சத்யநாராயண சுவாமிக்கு ஜெய். சரி வா சோமன், நம்ம போலாம். சுஷீலா, நாங்க கிளம்புறோமா? அதுக்குள்ள எங்க போறீங்க? சாப்பிட்டு போலாம்ல. அட, பாட்டு கச்சேரி வேற இருக்கு. அதுக்குள்ள எப்படி போக முடியும்? ஐயோ சுஷீலா, எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு. கேட்டு பாருங்க சோமன் கிட்ட. என்னத்தை கேட்கணும்? அனு, நீ போய் டோலுக்கு எடுத்துட்டு வாம்மா. என்ன சுமன், நீயே இங்க உட்காந்துருக்க? நீயும் போய் டான்ஸ் ஆடுமா? இல்ல இல்ல சித்தி, என்னால இன்னைக்கு முடியாது. வாங்க அண்ணி, வாங்க டான்ஸ் ஆடலாம். அட, உன் மாமியாரை ஏன் பாக்குற? அவ என்ன வேணான்னா சொல்ல போறா? நீ போய் ஆடுமா. இல்ல இல்ல சித்தி, இன்னைக்கு எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. அட அண்ணி, உங்க ஆட்டம் தான் உங்களுக்கு மருந்து. எழுந்து வாங்க. வாங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, வாங்க ப்ளீஸ். போமா, டான்ஸ் ஆடு. ஆடுங்க ஆடுங்க அண்ணி. அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. அத்தை அத்தை கொஞ்சம் நில்லுங்க அத்தை, ஒரு நிமிஷம் அத்தை. அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. அத்தை, நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே நான் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அத்தை. உன் விருப்பப்படி பண்ண வேண்டியதான் பண்ணிட்டேடி நீ. அத்தை, நீங்களே சொல்லுங்க, நான் என்னதான் பண்றது? அவங்க என்ன எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணாங்க, அப்புறம் நான் எப்படி வேணான்னு சொல்றது? ஓஹோ, யார் என்ன சொன்னா என்ன? நீ பிடிவாதமா இருக்க வேண்டியதானே, முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே. ஆனா நீ அதை பண்ணலையே. மகாராணிக்கு தான் ஆடுறதுன்னா அவ்வளவு பிடிக்குமே, அப்புறம் எப்படி வேண்டான்னு சொல்லுவேன்? இல்ல இல்ல அத்தை, அப்படிலாம் இல்ல. என்ன அப்படிலாம் இல்ல? ஏற்கனவே அஜித் உன்னை ஆடக்கூடாதுன்னு சொன்னான்ல, அவன் பேச்சையாவது கேட்டுக்கணுமா இல்லையா நீ? இப்ப நீ ஆடுனது அஜித்துக்கு தெரிஞ்சதுன்னா என்ன தெரிய வேண்டியிருக்கு? இவ ஆடிட்டு வந்திருக்கா. ஆடக்கூடாதுன்னு இங்க இருந்து சொல்லி கூட்டிட்டு போனேன். எல்லாத்துக்கும் தலைய ஆட்டினா. ஆனா அங்க நான் சொல்ற ஒரு வார்த்தைய கூட கேட்கறதே இல்ல. ஆனா அத்தை, அது வாய மூடு. நான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல ஆடக்கூடாதுன்னு. இன்னைக்கு உனக்கு நான் புரிய வைக்கிறேன்.
அஜய் வா அஜய் வா நான் நான் சொல்றத உனக்கு இன்னைக்கு கேளுங்க, புரிய ஒரு வைக்கிறேன் வா நிமிஷம், அஜய் ஒரே ஒரு நிமிஷம் நில்லுங்க அஜய் வாடி. அஜய் ப்ளீஸ் அஜய் நான் சொல்றத கேளுங்க அஜய் ஏய் வாய் மூடு. அஜய் நான் வேணும்னா ஆடல, எல்லாரும் சேர்ந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க, அதனால தான் நான் ஆடினேன். அஜய் ப்ளீஸ் அஜய் ப்ளீஸ் அஜய் இனிமே நான் ஆட மாட்டேன் அஜய் ப்ளீஸ் அஜய் ப்ளீஸ் அஜய் அப்பா எப்படிமா இருக்க? அப்பா என்னமாச்சு உனக்கு? ஏமா கலங்கிக்கிட்டு இருக்க? அப்பா அஜய் ப்ளீஸ் அஜய் என்ன அடிக்காத அஜய், இனிமே டான்ஸ் ஆட மாட்டேன். என்னம்மா இது? இதுல ஓ மேல தானமா தப்பு இருக்கு. மாப்பிள்ள தான் உன்கிட்ட விவரமா சொல்லியிருக்காருல, அவர் பேச்ச நீ கேட்கணும் இல்லையா? இப்ப பாரு அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம்னு. ஆனா அப்பா அது வந்து காரணம் எதுவும் சொல்லாதம்மா. மாப்பிளைக்கு பிடிக்கலன்னா நீ ஆடவே கூடாது. புருஷன் பேச்ச கேளுமா, புரியுதா? அஜய் வேணா அஜய் ப்ளீஸ் அஜய் வேணா அஜய் சுமன் சுமன் நான் உன்னை அடிக்க போறது இல்ல. உனக்கு நிறைய அடிபட்டுருச்சு. சுமன் அமைதியா இரு. சொல்றது கேளு, அமைதியா இரு. ப்ளீஸ் அஜய் இங்க பாரு சுமன், உன்னை அடிக்கணும்லாம் எனக்கு ஆசை கிடையாது. இங்க பாரு, நான் உனக்கு மருந்து போட்டு விடுறேன். 2-3 நாள்ல சரியாயிடும். இப்ப மருந்து போடலாம் வா, அப்புறமா சரியாயிடும். ஒரு 2-3 நாள் தான் சரியாயிடும். நான் தான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்கல, நீ ஆடக்கூடாதுன்னு சொன்னல. நீ மட்டும் மனசு வச்சேன்னு வச்சுக்கோ, இப்படிலாம் மறுபடியும் நடக்காது. என் பேச்சை நீ கேட்கணும். சரி வா 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 செல்லம், வா வா என்கிட்ட வா. ஒன்றும் இல்லை, சரியாயிடும். சரியா? ஹாய் அஜித், எப்படி இருக்க? வாடா இப்படி வா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க. டேய் அன்னைக்கு அனுவோட பர்த்டே அப்ப நீ ரொம்ப நேரம் ஆளையே காணாமடா. எங்கடா போயிருந்த? ஆமாண்டா, அது அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது, அதான் அர்ஜென்ட்டா கிளம்பிட்டேன். ஆனா அண்ணி அன்னைக்கு பட்டையை கிளப்பிட்டாங்க இல்லடா? ஆமாண்டா, என்ன பிரமாதமா அண்ணாங்க அண்ணி. ஆமாண்டா, நீங்க ஏற்கனவே இதெல்லாம் சொல்லிட்டீங்க. டேய் அதுக்கு என்னடா பண்றது, அவங்க ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்கடா. அதனால தான் அவங்கள பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கோம். அவனுக்கு என்ன இது புதுசாடா? அவனுக்கு தான் அவன் பொண்டாட்டியாச்சு. இவன் டெய்லியும் அவங்க டான்ஸ் பார்ப்பான் இல்லடா? ஆமாண்டா, கரெக்டா சொன்ன. ஏன்பா அடுத்த வாரம் என் கல்யாண நாள் வருது, நீயும் அண்ணியும் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். என்னுடைய ஆசைப்பா, அண்ணி வந்து கண்டிப்பா டான்ஸ் ஆடணும். ஆன்ட்டி அக்காவோட வளகாப்புக்கு நீங்களும் சோமன் அண்ணியும் கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வந்துடுறோமா? அஜித் நீ வந்துட்டியாடா? அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். என்ன விசேஷம்? அது வந்து அண்ணா நாளைக்கு அக்காக்கு வளைகாப்பு, அதான் உங்களை எல்லாம் கூப்பிடலான்னு வந்தேன். நான் கொஞ்சம் பிஸியா இருப்பேன். சுமனுக்கும் வேற கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஏன் என்னாச்சு அண்ணி உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, அது அதான் எனக்கு சொன்னல கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு. ஆனா அண்ணி நீங்க வரலனா எப்படி? நீங்க வராம ஃபங்க்ஷன் எப்படி கலக்கட்டும்? அவ வரலனா டான்ஸ் இருக்காது, ஃபங்க்ஷன் களை கட்டாது, அதுதானே? நான் பிஸியா இருக்கேன், அவளுக்கு உடம்பு சரியில்லை, அம்மா வருவாங்க. சரிங்க ஆன்ட்டி, அப்போ நான் கிளம்புறேன், நீங்க கண்டிப்பா வந்துருங்க. நான் கண்டிப்பா வந்துடுறேம்மா, நீ போயிட்டு வா. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க சுமன். இதுக்கப்புறம் நீ எங்கேயும் போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்க கூடாது, எந்த ஃபங்க்ஷனுக்கு போக கூடாது, புரியுதா? யாரை பார்த்தாலும் இதான் பேசுறாங்க. நீ ஆடுற ஆட்டத்துல இங்க ஏன் டப்பா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? அம்மா பால் எடுத்து வந்திருக்கேன். வணக்கம்மா. கொடுங்க கொடுங்க. நான் ஒரு விஷயம் சொல்லட்டேமாம்மா? நீங்க இப்பெல்லாம் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறீங்கம்மா.
ஆமா, ரொம்ப அழகா ஆடுறீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னா, அது வந்து டெய்லி நான் தான் உங்களை பார்க்குறேனே. ஆனால் இவ்வளோ நல்லா ஆடுறத தடவை இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப அழகாக ஆடுறீங்கம்மா. என்னம்மா, அது வந்து உங்கள் வீடியோ பார்த்தம்மா, செல்ல தான். அதோ இங்கே பாருங்க. வீடியோ? ஆமாம், இங்கே பாருங்கம்மா, இதோ பாருங்க. ஐயா, பாத்தீங்கல்ல அம்மா எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு? அப்படியே ஹீரோயின் போலே ஆடுறாங்க ஐயா. இது எப்படி வந்துச்சு? என்கிட்ட மட்டும் இல்லைங்க ஐயா, ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் இருக்கு. இங்க பாருங்கம்மா, அடுத்த வர ஃபங்க்ஷனுக்கு அது என்னமோ ஒரு பாட்டு சொல்லுவாங்களே, அந்த பாட்டுக்கு ஆடுங்க. அலுமா டோலுமா. ஐயோ, ஏன் செல்ல எதுக்கு ஐயா போட்டு உடைச்சிங்க? இப்போ உன் மொபைல தான் உடைச்ச. ஓவரா பேசுற, உன் மூஞ்ச உடைச்சிரு. மரியாதை இங்க இருந்து கிளம்பி போ. பால் ஊத்த வந்தா பாலை மட்டும் ஊத்து. கிளம்பு. நான் சொல்றதை கேளுங்க அஜித், ஒரு தடவை நான் சொல்றதை கேளுங்க அஜித், ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க அஜித். அஜித் ப்ளீஸ் அஜித். சபாஷ், ரொம்ப பிரபலமாயிட்டல நீ. இப்போ உன் வீடியோ வைரல் ஆயிடுச்சு. வைரல். என்னடி சொல்லிட்டு போன பால்காரன்? ஹீரோயின். வாவ், ரொம்ப பிரமாதம். ஹீரோயின் ஆயிட்டலடி நீ. ஆடக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. நான் சொல்லியிருந்தேனா இல்லையா? இப்ப பார்த்தல, முகத்துக்கு நேரம் என்ன சொல்லிட்டு போனானு. முதுகுக்கு பின்னாடி என்னெல்லாம் பேசுவானுங்கன்னு தெரியாது. என் பேச்ச கவனமா கேளு. இனிமே இந்த முந்தாணி இப்படிதான் கிடக்கணும். இழுத்து கட்டணும்னு வச்சுக்க. ஏய், அப்புறம் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேனா? புரிஞ்சுதா? போ, போய் ஒழுங்கா வேலைய பாரு. உமா, வா வா நிர்மலா. எல்லா ஏற்பாடும் முடிஞ்சதா? எல்லாம் ஆயிடுச்சு. அது சரி, பொண்ணு எங்க? அவ ரெடி ஆயிட்டு இருக்கா. ஆமா, சுமன் எங்க வரலையா? அதான் நான் வந்திருக்கேன்ல. அட, ஏன் அனு கூப்பிடலையா என்ன? நான் எல்லாரையும் தான் கூப்பிட சொன்னேன், அவங்க வீட்டுக்காரையும் தான் கூப்பிட சொன்னேன். இவ மறந்துட்டாளா என்னன்னு தெரியலையே. அனு. ஆமா, என்னாச்சு? நீ எல்லாரையும் கூப்பிடலையா? அம்மா, நான் எல்லாரையும் வர சொல்லி தான் சொல்லிட்டு வந்தேன். அஜித் அண்ணா தான் சொன்னாரு அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு. என்ன நிர்மலா, உன் மருமகளுக்கு ஏதாவது விசேஷமா? நீ என்ன சொல்றமா? நீ அப்படி ஏதாவது இருந்தா உங்ககிட்ட சொல்லாம இருப்பனா என்ன? அப்ப மருமகளை கூப்பிடு. இங்க வந்து எல்லாரையும் பார்த்தா அவ உடம்பு தன்னால சரியாயிடும். அது வந்து அனு, சுமனுக்கு ஒரு போனை போட்டு கொடு. ஆண்டி கிட்ட கூட பேசுவாங்க. அட கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஹலோ சோமன். வளகாப்பு ஃபங்க்ஷன் முடிஞ்சது இல்ல, இப்போ மெயின் விஷயத்துக்கு வருவோம். பாட்டு, டான்ஸ். வாங்க, நீ டான்ஸ் ஆடுவோம். இல்ல இல்ல அனு, என்னால டான்ஸ் ஆட முடியாது. ப்ளீஸ் அண்ணி, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க டான்ஸ் ஆடணும். இல்ல முடியாது அனு. ஏய் சோமன், உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட வளகாப்பு ஃபங்க்ஷன்ல நீ ஆட மாட்டியா? ஆட்ரி சோமன் ப்ளீஸ். அப்படிலாம் சொன்னா அவ சம்மதிக்க மாட்டா. நிர்மலா, நீ சொல்லுங்க ஆண்டி. சொல்லுங்க ஆண்டி. சொல்லு. சரி சொல்லிட்டாங்க. அஜித் அண்ணா, நான் தான் பேசுறேன். அனு, என்ன விஷயம்னா? சுமன் கிட்ட பேசுறேன், கொஞ்சம் போன கொடு. அண்ணா, அண்ணி இங்க ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க வந்த அப்புறம் தான் ஃபங்க்ஷன் ஜாலியா போயிட்டு இருக்கு. நீங்க ஏன் வரலன்னா? நீங்களும் கிளம்பி சீக்கிரம் வந்துருங்க. எனக்கு ரொம்ப கலப்பா இருக்கு, முடியல.
ஒரே இடத்துல எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறது? எப்பாடி அத்தை ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அஜித் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாரே. எங்க போன? நான் கேக்குறல எங்க போன? இல்லப்பா, உனக்கு தான் தெரியும்ல அந்த உமா ஆண்டி வீட்ல. உனக்கு என்ன தோணுது? நான் ஆடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ ஆடிட்டு வந்த எனக்கு தெரியாது நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல அத்தை. நீ தாண்டா இவகிட்ட எடுத்து சொல்லணும். உன்கிட்ட ரொம்ப அன்பா எடுத்து சொன்னேன், அப்பவும் உனக்கு புரியல. அடிச்சு சொன்னா அப்பவும் உனக்கு புரியாம இருக்கு. நான் சொல்றது கொஞ்சம் வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும். கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கு அனு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு கூட இஷ்டம் இல்ல. நான் உனக்கு எடுத்து சொன்னல அடுத்து உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல போய் ஆடக்கூடாதுன்னு. ஆடக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? ஆனா நீ கேட்கவே மாட்டல. நான் சொல்றத காதுலயே வாங்க மாட்டல. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டல நீ. உனக்கு வேற மாதிரி தான் நீ பண்ணணும். இந்த கால் தான ஆடுது உனக்கு. இந்த கால் தான ஆடுது. கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். அஜய் 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 ப்ளீஸ். அஜய் அஜய் வேணா அஜய். அஜய் ப்ளீஸ் அஜய். அஜய் நான் சொல்றத கேளுங்க அஜய். அஜய் 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 ப்ளீஸ். இந்த காலை வெச்சிக்கிட்டு நான் ஆடுறேன். நீ வாய் மூடு. அஜய் 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 நான் சொல்றத கேளுங்க அஜய் ப்ளீஸ். அஜய் 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 வேணா அஜய். அஜய் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இரு. சுமன், நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொன்ன நீ ஆடக்கூடாதுன்னு. நீ என்கிட்ட ப்ராமிஸும் பண்ண நீ ஆட மாட்டேன்னு. அப்புறம் அஜய் நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அஜய். இல்ல 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 இல்ல, நீ இத மறுபடியும் பண்ணுவ. நீ ஏற்கனவே இப்படிதான் ப்ராமிஸ் பண்ண, ஆனா அதை மீறிட்ட. நான் ஆடுறதுக்காக ஒண்ணும் அங்க போல. ஆமா, நீ ஆடுறதுக்காக அங்க போகல. உனக்கு தான் ஆடுறதுன்னா அவ்வளவு ஆர்வமாச்சே, அதனால தானே நீ ஆடுற. என்ன சரிதானே? இல்ல இல்ல இல்ல, அப்படிதான் கண்டிப்பா அப்படிதான். எனக்கு தெரியும் ஆடுறதுக்கு ஆர்வம் இருந்தா ஆடுவ, இல்லையா? இன்னி வரைக்கும் நீ மத்தவங்க முன்னாடி தானே ஆடி இருக்க. இன்னைக்கு ஏன் முன்னாடி ஆடு. போ ஆடு, எழுந்துரு. அப்புறம் மறந்துட்டேன், மியூசிக். அஜய் என்ன அஜய் பண்ண போறீங்க? எந்திரிச்சு ஆடு. அஜய் ஆடுங்கடா. அஜய் ப்ளீஸ் அஜய், நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே நான் ஆட மாட்டேன் அஜய். அஜய் ப்ளீஸ் அஜய். ஆடு ஆடு. ரொம்ப வலிக்குது அஜய். பரவாயில்ல ஆடு, உனக்கு தான் ஆடுறதுன்னா ரொம்ப பிடிக்குமே. வலிலாம் ஒரு விஷயமா என்ன? ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க என்ன. பெரிய ஆட்டக்காரியாச்சே நீ. எனக்கும் ஆட்டத்தை கொஞ்சம் பார்க்கணும். என்னாச்சு? ஆடு. இன்னொரு தடவை ஆடணும்னு வச்சுக்கோ, இப்ப கால்ல தான் வெட்டுன. அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வணக்கங்க. வணக்கம்மா. சுமன் இல்லையா வீட்ல? என்ன விஷயமா பார்க்கணும்? அவங்க ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். என் பொண்ணு டான்ஸ் காம்படிஷன்ல சேர்ந்திருக்கா. அப்புறம் இவளுக்கும் டான்ஸ்னா உயிர் சுமன் மாதிரி. அதுக்கு அது நான் நினைச்சேன், இவளுக்கு நல்ல பாட்டுக்கு ஒரு டான்ஸ் கத்து கொடுத்தாங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு அதுக்குண்டான ஃபீஸ கூட நான் கொடுத்துறேன். நல்லபடியா கத்து. யாருக்கு வேணும் உன்னோட காசெல்லாம்? எங்களை பார்த்தா பிச்சைக்காரங்க மாதிரி தெரியுதா உனக்கு? ஐயோ அப்படிலாம் இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. உன் அர்த்தத்தெல்லாம் உன்கிட்டயே வச்சுக்கோ. எதையாவது எங்கேயாவது கேள்விப்பட்டு அப்படியே வந்துடுறதா? ஆட்டக்காரி மாதிரி தெரியுதா என் மருமகளை பார்த்தா? கிளம்ப, இங்க இருந்து கிளம்புங்கடி. அஜித் உன்னோட சித்தி போன் பண்ணியிருந்தா.
உன் சித்தப்பாவுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியலையா, அதனால நம்ம 2 பேரும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரிம்மா, நான் ஆஃபீஸில் ஒரு 2 நாள் லீவ் போட்டுறேன். சுமன், உன் ட்ரெஸ்ஸை நீ எடுத்து வை. இவளெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்? இவளை நம்ப முடியுமா? இவளோட ஆட்டம் பாட்டம்லாம் அங்க வரைக்கும் பரவி இருக்கும். இடம் பொருள் பார்க்காமலே ஆட ஆரம்பிச்சிருவா. இன்னொரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு ஒரு பொம்பளை வந்தா அவ பொண்ணை கூட்டிக்கிட்டு. இவகிட்ட டான்ஸ் கத்துக்கணுமா. நான் தான் அவளை விரட்டி விட்டேன். ஆனா இதுல ஏன் தப்பு எதுவும் இல்லையே, நான் எதுவும் பண்ணலையே. வாய் மூடு. அம்மா சரியா தான் சொல்றாங்க. வணக்கம். நீங்களா? அது வந்து நேத்து காசை பத்தி பேசணும்னு உங்க மாமியார் ரொம்ப கோவப்பட்டாங்க. நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா நீங்க என் பொண்ணுக்கு டான்ஸ் கத்து தருவீங்களா? இல்ல இல்ல, என்னால டான்ஸ் எல்லாம் கத்து கொடுக்க முடியாது. நான் உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன், எப்படியாவது இவளுக்கு டான்ஸ் கத்து கொடுங்க ப்ளீஸ். ஐயோ, ஏன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க? என் பொண்ணுக்கு டான்ஸ் காம்படிஷன் இருக்கு. எனக்கு டான்ஸோட ஏபிசிடி கூட தெரியாது. நீங்க இவளுக்கு டான்ஸ் கத்து கொடுக்கலன்னா இவ மனசு உடைஞ்சு போயிடுவா. ப்ளீஸ், மாட்டேன்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் அக்கா, முடியாதுன்னு சொல்லாதீங்க அக்கா. 1 2 1 turn, then 1 2 1 and turn, 1 2 and 1 2 then turn, 1 2 and turn, 1 2 and turn. பார்த்தல, நம்ம இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்கானு. ரொம்ப நல்லதா போச்சு, நம்ம போன வழியில பாலம் உடைஞ்சு திரும்பி வந்தது. இல்லன்னா இங்க என்னெல்லாம் ஆயிருக்கும். நம்ம 2 பேருக்கு இவளை பத்தி உண்மை தெரிஞ்சிருக்குமா? இங்க பாருங்கம்மா, இதுல இவங்களோட தப்பு எதுவுமே இல்ல. என் பொண்ணுக்கு காம்படிஷன் இருக்கிறதால நான் தான் கம்பல் பண்ணேன். நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. இந்த பொம்பளை தான் நேத்து வந்தான்னு சொன்னேன். ஆனா இவ திரும்பி போனவள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. இவ்ளோ நாள் நீ தெருவுல தான் ஆடிட்டு இருந்த, இப்ப எல்லாரையும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து கூத்தடிக்கிற அளவுக்கு தயாராயிட்ட. இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு பதிலா நீ பிரம்மச்சாரியாவே இருந்திருக்கலாம். அஜய், அஜய், நான் சொல்றதை கேளுங்க அஜய். அஜய், அஜய், நான் சொல்றதை கேளுங்க அஜய். அஜய், அது அந்த பொண்ணு மனசு உடைஞ்சிருக்க கூடாதுன்னு தான் டான்ஸ் கத்து கொடுக்க சம்மதிச்சேன். ஆனா ஆனா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. வெளியாளுங்க யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது. ஆடு, பாட்டு போட்டிருக்கல, ஆடு. என்னாச்சு? புருஷன் கூட டான்ஸ் ஆடுறது சந்தோஷமா இல்லல? ஆமா, இந்த மாதிரி இடத்துல உன்னால டான்ஸ் ஆட முடியாது. அதுக்கு உனக்கு கூட்டம் இருக்கணுமே, 4 பேர் பார்க்கணும், உன்னை அப்படியே ரசிக்கணும். வீட்டோட மான மரியாதையை பத்தி கவலையே இல்ல, சரிதானே நான் சொல்றது? அவங்க தானே உனக்கு முக்கியம். ஆடிக்கிட்டே இரு. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. போதும், நிறைய கேட்டுட்டேன். தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. என்ன இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு அதெல்லாம் கேட்டு கேட்டு என் காது பழுத்துருச்சு. இப்போ நான் உன்னை அஜய் ப்ளீஸ். சுமன், ஏண்டி உனக்கு புரிய மாட்டேங்குது? இன்னும் 2-3 நாள் நம்ம மேரேஜ் ஆனிவர்சரி வேற. நான் யோசிச்சுக்கிட்டு இருந்த, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஆனா நீ இருக்கியே, உனக்கு சின்ன அக்கறை கூட இல்ல. உனக்கு என்ன பத்தி கவலையே இல்ல. இனிமே நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே கேட்டு நடக்கிற அஜய். என் மேல சத்தியம் பண்ணு, இன்னில இருந்து நீ டான்ஸ் பண்ண மாட்டேன்னு பண்ணு. ஆனா இதுக்கப்புறம்
நீ டான்ஸ் பண்ணேன்னா நீ என்ன பணமாக தான் பார்க்க வேண்டி வரும். அஜித் இங்க பாரு. என்னம்மா? உனக்கு தான் ஃபோன். சொல்லு சுரேஷ். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. எனக்கு பார்ட்டி வைடா. எதுக்கு உனக்கு பார்ட்டி வைக்கணும்? டேய், உன்னோட கல்யாண நாள் வருதுலடா, வேற எதுக்கு? அப்ப சரி வச்சிடலாம், பார்ல கொண்டாடலாம். எப்பா பார்லாம் வேணாம், உன் வீட்ல வச்சு கொண்டாடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த தடவை முடியாதுன்னு சொன்னா அப்ப சொல்லாம இல்லாம உங்க வீட்டுக்கு வந்துரும். சரி, அப்ப நாளைக்கு வீட்ல வச்சுக்கலாம். அப்ப சரி, நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். சரியா? பாய். அம்மா, நாளைக்கு ஒரு சின்ன ஆனிவர்சரி பார்ட்டி வைக்க போறேன் வீட்ல. ஏற்பாடுலாம் நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனா இவள என்ன பண்ண போற? இவள நம்ப முடியாதுடா. எல்லாரும் முன்னாடி காலில் சலங்கையை கட்டிக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிருவா. அப்படி ஒரு ஆட்டக்காரி உன் பொண்டாட்டி. இவ அப்படிலாம் பண்ண மாட்டாமா, எதுவும் பண்ண மாட்டா. அண்ணா கேக் கட் பண்ணுங்க. இந்தாங்க. வேண்டாம் நீ. ஏண்டா சர்பத்து குடிக்கலையா? ஏண்டா வெறும் ஜூஸா குடிக்கிறது? டேய், உனக்கு கல்யாண நாள்ரா, ஜூஸ். புரியுதுடா, என்ன பண்ண சொல்ற? எல்லாரும் இங்கதான் இருக்காங்க, அம்மாவும் இங்கதானே இருக்காங்க. ஒன்னு பண்ணலாமா? உள்ள போய் சரக்கு இருக்கா? சைடிஷோட இருக்குடா. சரக்கே சைடிஷா வச்சு குடிப்போம்டா. சரி வா, வாங்க சீக்கிரம். Cheers. ஏன் அண்ணி இதெல்லாம் ஏன் தூக்கிட்டு அலையறீங்க? சரி, டான்ஸ் ஆடுங்க சீக்கிரம் ப்ளீஸ். இல்ல இல்ல, என்னால டான்ஸ் எல்லாம் ஆட முடியாது. அக்கா ரொம்ப பிகு பண்றாங்களே. அண்ணி உங்க டான்ஸ் நாங்களா தீவிரமான ஃபேன்ஸ். நீங்க எங்களுக்காக டான்ஸ் ஆடாம வேற யாருக்காக டான்ஸ் ஆட போறீங்க? ஆமா அண்ணி, இன்னைக்கு உங்க மேரேஜ் வெட்டிங் ஆனிவர்சரி வேற. சந்தோஷமான நாள். டான்ஸ் ஆடுங்க அண்ணி ப்ளீஸ். அண்ணி இல்ல இல்ல, நான் டான்ஸ் ஆடுறது அவருக்கும் அத்தைக்கும் பிடிக்கவே இல்லை. சோமன், இங்க வா. சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? புரிஞ்சதில்ல? நான் கொஞ்ச நேரத்துல வரேன். அண்ணி இங்க கொஞ்சம் வாங்களே. அக்கா, எவ்வளவு வேலை உங்களுக்கு. இந்தாங்க, இந்த ஜூஸை குடிங்க. தேங்க் யூ. இப்ப பாரு ஆட்டத்தை. ஏன், என்ன சொல்ற நீ? நான் ஜூஸ்ல சரக்க மிக்ஸ் பண்ணிட்டேன். பைத்தியமாடா உனக்கு? அட ஒன்னும் ஆகாது. இப்ப பாரு அக்காவோட குஷியான ஆட்டத்தை. ரொம்ப தாகமா இருந்தது, நான் இதை வச்சுட்டு வந்துடுறேன். இருந்தாலும் நீ இப்படி பண்ணிருக்க கூடாதுடா. அண்ணி வாங்க, இப்போவாது டான்ஸ் ஆடுங்க அண்ணி. இல்ல இல்ல, என்னால டான்ஸ் எல்லாம் ஆட முடியாது. அவருக்கு சுத்தமா பிடிக்கல நான் டான்ஸ் ஆடுறது. அண்ணா எங்க இருக்காரு? என்கிட்ட சொல்லுங்க, நான் போய் பேசுறேன். அப்படி பார்த்தா தெருவுல இருக்க எல்லா வீட்லயும் போய் டான்ஸ் ஆடுறீங்க. உங்களோட ஆனிவர்சரிக்கு டான்ஸ் ஆட மாட்டீங்களா? இது ரொம்ப தப்பான விஷயம் அண்ணி. அண்ணா எங்க இருக்காரு சொல்லுங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ரூம்ல இருக்காரு. அப்ப பிரச்சனையே இல்ல. அண்ணாவே இங்க இல்லன்றப்போ வேற என்ன பயம் உங்களுக்கு? சரி வாங்க, டான்ஸ் ஆடலாம். அண்ணா வந்த உடனே நம்ம டான்ஸ் ஸ்டாப் பண்ணிடலாம், சரிங்களா? நீ போய் மியூசிக் போடு. இப்ப போறேன். ஒரு நிமிஷம் வேணா.
டேய் நீங்க என்னடா இங்க தனியா உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க? வெளியே வந்து பாருங்கடா என்ன நடக்குதுன்னு. டேய் சுமனனே சும்மா டான்ஸ்ல கலக்குறாங்கடா. என்னடா சொல்ற? அண்ணி டான்ஸ் ஆடுறாங்களா? டேய் ஆமாண்டா. ஏய் பொய் சொல்லாதடா. போதை ஏத்தி இருக்கிறது நாங்களா இல்ல நீயா? சுமன்லாம் ஆட வாய்ப்பே இல்லை. டேய் இல்லப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய் நான் ஒன்றும் சரக்கு அடிக்கலடா. வேணா நீங்களே வந்து பாருங்க. டேய் வாங்கடா வெளியே வந்து பாருங்க. சீக்கிரம் வாங்க. அங்க பாரு அண்ணி எப்படி ஆடுறாங்கன்னு சும்மா தூள் கிளப்புறாங்க பாரு ஆட்டத்துல. வெக்கம் கெட்டவளே, எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டல. என் மானத்தை வாங்குறதுல அப்படி என்னடி சந்தோஷம் உனக்கு? எல்லாம் சும்மா விட மாட்டேன்டி. என்ன நக்கலா? நீ செத்து தொலடி பாவி. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. கேளுடா, விட்றா.